எல்லா வேட்பாளர்களும் தங்களோட தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட பிறகு நாங்கள் அதை படித்து பார்த்து அவர்களோடு இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டிருக்கோம். நாங்கள் மக்களுக்கு உரிய நேரத்தில் எங்களோட வழிநடத்தல கொடுப்போம். அது கடைசி தேதி இல்லை, 20ஆம் தேதி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும் 21ஆம் தேதி வாக்களிக்கிறது அப்படி என்ன. தமிழ் கட்சி ஒன்றினுடைய ஒரு தலைவர் கொழும்பிலிருந்து அரசியல் களத்துக்கு வந்தார். யுத்தம் முடிந்த பிறகு வந்தனர். படித்து எங்களை போல சட்டம் பயின்று தொழிலே நீண்ட காலம் உழைத்து களைத்த பிறகு 2009 யுத்தம் முடிவடைந்த பிறகு அரசியலுக்கு வந்தனர். அந்த அரசியல் தரகர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், நாங்கள் இந்த 4 வேட்பாளர்களுடைய நிலைப்பாட்டையும் ஆராய்ந்து அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை படித்து பார்த்து அந்த அடிப்படையிலே ஒருவருக்கு வாக்களிக்குமாறு எமது மக்களை கோருவோம். கடைசி நேரத்தில் நாங்கள் கோரினாலும் எமது மக்கள் வாக்களிப்பார்கள். தமிழரசு கட்சியினுடைய நிலைமை இன்றைக்கு அப்படி இருக்கிறது. ஒரு வேட்பாளர் எங்களுடைய கட்சியிலிருந்து ஒருவரை கொண்டு இறக்கி இன்று அவர்கள் சங்கு சின்னம் சங்கு ஊதப்பட போகுது. ஒரு தம்பி நன்றாக சாப்பிட்டு கொழுத்து பருத்த ஒரு வெள்ளை தம்பி கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முந்தைய தேர்தலிலே பௌத்த சிங்கள பேரினவாத கட்சி ஒன்றிலே மானம் ரோஷம் சூடு சுரடையின்றி போட்டியிட்ட ஒரு தம்பி இப்பொழுது அவரும் தமிழரசு கட்சி பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? சங்கு சின்னம் கிடைத்திருக்கிறது, சங்கு ஊத போகிறார்கள். அந்த தம்பிக்கு எந்த அளவுக்கு மூளை இருக்கிறது என்பது அல்லாஹ் தெரியும். ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது, more brawn than brain. மூளையை விட சதை கூட, மூளையை விட தசை கூட. அது அவருடைய விடயத்திலே பார்த்தாலே தெரியும், சிறு பிள்ளைக்கும் தெரியும். அந்த நபர் என்ன சொல்லி இருக்கிறார்? சங்கு ஊத போகிறார்கள். ஆம் நண்பர்கள், நாங்கள் சங்கு ஊத போகிறோம். ஒரு போர்க்களத்தின் நுழைவாயிலே நின்று எங்கள் எதிரிகளை, அரசியல் எதிரிகளை, தமிழினத்தை அடக்கி ஒடுக்குவதிலே முன்புறமாக ஈடுபட்டிருக்கிற பேரினவாதிகளை மாத்திரமல்ல, அவர்களின் அரசியல் தரகர்களையும் சேர்த்து சவாலை கலைப்பதற்காக நாங்கள் சங்கூத தயாராக இருக்கிறோம்.